உப்புக்கு பேர் போனால் தான் தூத்துக்குடி. அந்த அழகிய காலை நேரம் ரெஸ்ட்டும் சொல்லிட்டு போனேன் பிரதீபா அன்றைக்கி வீடு திரும்பலை. 2 நாள் ஆகியும் கிடைக்கல. கரெக்டாக 2வது நாள் மத்தியானம் போல் அந்த பொண்ணு கிடைக்கிறாங்க. போனாமா உடல் சிதைக்கப்பட்டு அவங்க பேரண்ட்ஸோட கையில் புனமாக இருக்காங்க அவங்க பொண்ணு. இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு மார்ச் 9 விடிய காலம் 6 மணி. ஃபஸ்ட்டு இந்த பிரதிபா பற்றி சொல்லிக்கிறேன். இந்த பிரதிபான்றவங்க தூத்துக்குடியில் 10th படிக்கும்போது ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க. அதே மாதிரி 12th நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் எடுப்பேன் அப்படின்ட்டு ப்ராமிஸோட வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு தான் பிரதீபா. அன்றைக்கி காலையில் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரிக்கு 6 மணிக்கு ரெஸ்ட்டும் போயிருக்காங்க. ஆனால் அப்படி போன பிரதீபாவை திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, காணோம். இதை பார்த்து பதறி போனவங்க பேரண்ட்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. 9 மணி வரைக்கும் தேடி அவங்க பொண்ணை கிடைக்கல. அதனால அவங்க எடுத்த 2வது முடிவு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போனாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக 9 மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போலீஸ் அதிகாரிங்க இருக்காங்க. அவங்க சொன்ன பதில் வந்து என்றைக்கு கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது, நாளைக்கு இதே நேரத்துக்கு வர சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அந்த போலீஸ் வார்த்தை நம்பி அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கும் அவங்க பேரண்ட்ஸ் அதே ஸ்டேஷனில் அதே போலீஸ்காரங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அங்கே இருந்த போலீஸ் அதிகாரி சொன்னது, குழந்தை அண்டர் ஏஜ் இருக்கிறனால கம்ப்ளைண்ட் இங்கே எடுக்க முடியாது, அதனால் விளாத்திக்குளத்தில் இருக்க மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இதையே நம்பி அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த விளாத்திக்குளம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி. அப்படி ட்ராவல் பண்ணி போய் அந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னா, இங்கே இருந்த பெண் போலீஸ் அதிகாரி அலட்சியமாக பேசி அந்த குழந்தையோடைய தப்பாக பேசி அந்த பேரண்ட்ஸுடைய மனசை வேதனைப்படுற மாதிரி பேசி அனுப்பிச்சிருக்காங்க. இதை கேட்டு நொந்து போய் உடஞ்சி போனவங்க பேரண்ட்ஸ் வேறு வழியே இல்லாமல் நம்மளே போய் தேடலாம் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் விளாத்தி குளத்தை தான் தேடியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அன்றைக்கி கிடைக்கல. குழந்தை காணாமல் போய் 2 நாளுக்கு அப்புறம், அதாவது மார்ச் 9 அப்போ காணாப்போன குழந்தை மார்ச் 11 மதியம் 12:30 மணி போல் வீட்டு பக்கத்தில் கருவக்காட்டில் கண்டுபிடிக்க போகிறாங்க. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரிக்கு உடல் சிதைக்கப்பட்டு பணமாக கிடைக்கிறாங்க. இதே போல தான் 2 நாளைக்கு முன்னாடி லாக்அப் டெத் ஆகாஷ் கேஸ் நடந்தது. அப்படியா? இதை பற்றி யாரும் பேசலைல்ல. ஆகாஷ் யாருன்னு சொல்கிறேன். ஆகாஷை வந்து ஒரு விசாரணை கைதியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமது. ஆகாஷை விசாரணை கைதியாக கூட்டிகிட்டு போகும்போது வேன்லேயே வந்து அவர் கண்ணில் கட்டி காலை வந்து கல்லால் உடச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து அரசு பொது மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் சிகிச்சை பார்க்குறாங்க. சிகிச்சை பார்க்கும்போது ஆகாஷ் கிட்ட வந்து ஜட்ஜ்மெண்ட் தள்ளி வைக்க சொல்லி ஜட்ஜ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஆகாஷ் ஜட்ஜ் கிட்ட இங்கே நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாரு. சொன்னோடனே ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் ஆகாஷை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்ப சொல்கிறார் சிகிச்சைக்காக போகும்போதே ஆகாஷ் இறந்து போகிறார். இறந்து போன ஆகாஷை பிரேத பரிசோதனை பண்ணும்போது அவர் உடம்புல 13 காயமும் கால் உடைக்கப்பட்டதும் தெரிய வருது. இந்த மாதிரி கேஸ் வந்தது எனக்கு தெரியவே இல்லையா? அது எப்படி தெரியும்? வன்கொடுமை, ஆணவ கொலை, லாக்அப் டெத்தெல்லாம் ஆம்பளைங்க நடந்தால் பார்க்க மாட்டீங்க. வெறும் பெம்பளை பிள்ளைங்களே பார்த்தீங்க, ஆம்பளையும் பாருங்கள். கரெக்டு தான். இந்த பிரதிபா கேஸில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மட்டும் இன்வால்வ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே சந்தேகம் எனக்கும். நீ சொல்கிற மாதிரிக்கு ஒருத்தர் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைய கடத்தி 2 நாள் வச்சு சித்திரவதை பண்ணி மறுபடியும் அதே இடத்துல வந்து போகிற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியமோ இல்லை ஸ்ட்ரென்த்தோ இருக்காது. எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் இருந்து பக்காவாக பிளான் பண்ணி தான் தூக்கியிருக்கணும். எப்படி பிளான் பண்ணி சொல்கிறேன்னா, கரெக்டாக மார்ச் 9 காலைல 6 மணி தான் குழந்தை காணாமல் போயிருக்கு. அதே மார்ச் 9 அன்றைக்கி தான் திருச்சியில் டிஎம்கேவோட மாநாடு நடந்துச்சு. ஸோ அந்த மாநாட்டுக்காக தமிழ்நாட்டில் இருந்த மொத்த காவல் நிலையத்திலும் 12,000 போலீஸ் அதிகாரிகள் இறக்கியிருக்காங்க. அதனால தான் அன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுக்காமல் அலட்சியப்படுத்தி முடிச்சிருக்கு. அந்த அலட்சியத்தினால தான் ஒரு குழந்தை உயிர் போயிருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்த இன்னும் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம்ல. இப்போது ஜஸ்டிஸ் பிரதீபா.